ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே சளி, ஜுரம், தலைவலி, உடம்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோய்களால் வந்து அவஸ்தைப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் மெயினாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான். அதுவும் இப்போ காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. குழந்தைங்கள்லாம் வந்து தாங்கவே முடியறதில்ல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால தான். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தான் இது. நார்மலாக நீங்கள் சளி, ஜுரம் இல்லைனாலும் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா வந்து டெஃபினட்டாக ஒரு 3-4 நாள் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து எங்கள் வீட்டிலேயே நான் வந்து பறித்து வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலிகை பொருட்கள் தான். ஸோ எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. இதை செய்கிறதுக்கு நீங்கள் தயக்கமே உங்களுக்கு தேவையில்லை. ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு, மலேரியா, டெங்கு, பன்றி காய்ச்சல்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. எதனால் இவங்களுக்கு சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கிறனால தான் வந்து அவங்களால அதை தாங்கிக்க முடியல. ஸோ இதை நீங்கள் கடைப்பிடிக்கிறது மூலமா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம்முடைய அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வந்து சீக்கிரத்திலே வந்து அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ என்னென்ன பொருள் அப்படின்றது சொல்கிறேன். துளசி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 6லேருந்து 7 பேர் வரைக்கும் இந்த கஷாயத்தை வந்து குடிக்கலாம். நீங்கள் வந்து 4 பேர் அளவுக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை, ஓமவல்லி இலைன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இந்த இலை மொசமொசப்பு தன்மையோடையும் இருக்கும். இது வந்து ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. இது வந்து வெத்தலையும் வந்து ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. இது வந்து தூதுவளை பார்த்திங்கன்னா சளியெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முள் மாதிரி இருக்கும் பின்னாடியும் முன்னாடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு 5லேருந்து 10 இலை வரைக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முசுமுசுக்கு இலை. இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சளியெல்லாம் வந்து போக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யும். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முசமுசன்னு இருக்கும். அதனாலே இது பேர் வந்து முசுமுசுக்கு இலைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாருக்குமே தெரியும். அந்த முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா கொழுந்தாக எடுத்துக்கோங்க. கொழுந்து வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவரை வந்து ஜாஸ்திப்படுத்தும். இன்னொன்று முருங்கைக்கீரையில் எல்லா விதமான சத்துகளும் சேர்ந்து இருக்குது. இது வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லா இலைகளையும் வந்து நம்ம வந்து நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த இலையில பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கும். அதனால தான் வந்து ஒரு முறைக்கு 2 முறை வந்து நல்லா கழுவி போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 சொம்பு அளவுக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜீரகம், மிளகு, பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இடித்து விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு அதனுடைய அந்த தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும் போது அந்த தண்ணியில் வந்து இறங்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா இடித்தாச்சு. இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மிளகு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா குடிக்க மாட்டாங்க. இதை வந்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இது வந்து 1 சொம்பு அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த ஒவ்வொரு மூலிகையோட சத்தும் பார்த்திங்கன்னா இந்த கொதிக்கும் போது அந்த தண்ணியில் நல்லா வந்து இறங்கிடும். இப்போ பாருங்கள், 1 சொம்பு அளவுக்கு நமக்கு சுண்டிடுச்சு. இது வந்து ஒரு 6 பேர் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 4 பேர் அளவுக்கு போடுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் போடுங்க. நான் வந்து எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். இப்போ இதை வடிகட்டி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம பெரியவங்களுக்காக இருந்தாலும் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு 1 டம்ளர் அளவுக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கும் கொடுக்கலாம். 1 வயசுக்கும் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு 3 பாலோட அளவு கொடுங்க. நல்லது தான், ஒன்றும் செய்யாது. இந்த மூலிகை எதுவும் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பவுடராக கிடைக்குது. அதை வாங்கி கொதிக்க வச்சு கொடுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.